ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எக்ஸசைஸ் 1.4 போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த எக்ஸசைஸ் போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் வந்து என்னென்னா, a function f from a tends to b is called one-to-one function if distinct element a have distinct image in b. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஏங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் பிங்கிற ஃபங்க்ஷனும் கால்ஃபர் பண்ணால் அது ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதில் வந்து என்னன்னா டிஸ்டிங் எலிமெண்ட் ஏவும் டிஸ்டிங் இமேஜ் பியும் அப்படி வந்துச்சுன்னா இது. இப்போ எக்ஸாம்பிள், இது ஏங்கிற எலிமெண்ட், இது பிங்கிற செட்டு. ஓகேங்களா? அதாவது ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டொமைன் நம்ம சொல்லுவோம். அதே பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோடொமைன் சொல்லுவோம். இப்போ ஏங்கிற எலிமெண்ட்ஸில் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கோங்க. இப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏங்கிற எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகேங்களா? பிங்கிற எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா A B C D E. இப்போ என்ன பண்ணுறோம்னா 1 வந்து ஏவை கால்ஃபர் பண்ணுது, 2 வந்து பியை கால்ஃபர் பண்ணுது, 3 வந்து டியை கால்ஃபர் பண்ணுது, 4 வந்து பார்த்தீங்கன்னா இயை கால்ஃபர் பண்ணுது. அப்போ இது என்னன்னா ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜை தான் கால்ஃபர் பண்ணிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு இமேஜை கால்ஃபர் பண்ணாவே அது ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, அந்த கோடொமைன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுனாவே அது ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு a function f from a tends to b is called many one function if two or more elements of a have same image in b. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டொமைன்ல இருந்து கோடொமைன் வேல்யூல ஒன்று இல்லை 2 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் கூட கால்ஃபர் பண்ணி வந்துச்சா அது மெனி ஒன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா A B C D E F. ஓகேங்களா? அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய், அஜித், சூர்யா இப்படின்னு வச்சுக்கிறோம். இப்ப இது வந்து A, இது B. இப்ப ஏங்கிறதும் விஜயை பிடிக்குது, அதே மாதிரி சியாலும் விஜயை பிடிக்குது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பி ஆளு அஜித்தை பிடிக்குது, டி ஆலும் அஜித்தை பிடிக்குது, இ ஆலும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தையே பிடிக்குது. அப்புறம் எஃப்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை பிடிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்ப விஜயை பிடிக்கிறவங்க 2 பேரு, அஜித்தை பிடிக்கிறவங்க 3 பேரு, சூர்யா பிடிக்கிறவங்க ஒருத்தர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபங்க்ஷன்ஸ் என்னவா மாறுது அப்படின்னா, ஒரே ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் இமேஜா நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிக்கணும், 2 or more எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒருத்தரே 2 3 வேல்யூ நம்மளுக்கு கால்ஃபர் வந்துச்சுன்னா அது மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கோசம் தான் நம்ம போட்டுக்குது. உங்களுக்கு நீங்க எது வேணுமோ அதை நீங்க போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பாருங்க நான் விஜய், அஜித், சூர்யான்னு நான் போட்டுக்கிறேன். அதில் வந்து பாருங்க நீங்கள் ஃப்ளவர்ஸு இல்லை உங்களுக்கு ஸ்வீட்ஸு இல்லை ஸ்கூலு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்ஸு எது வேணாலும் நீங்கள் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு உங்களுக்கு அது புரியறதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டு. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு என்னன்னா, a function f from a tends to b is said to be onto function if the range of f equal to codomain f. ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம், ஆன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற எலிமெண்ட் பிங்கிற எலிமெண்ட் ஓகேங்களா. இப்போ ஏங்கிற எலிமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் எழுதிக்கோங்க. சேலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கோவை, மதுரை, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பி எலிமெண்ட்ஸ்ல. ஸோ பி எலிமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா இட்லி, அடுத்தது மல்லி, அடுத்தது அல்வா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீல். ஸோ சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீலுங்கிறது வருது. அதே திருநெல்வேலி அப்படிங்கும்போது நம்மளுக்கு அல்வா நம்மளுக்கு வருது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படிங்கும்போது நம்ம இட்லின்னு நம்ம போட்டுக்கிறோம். சென்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியே நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியே கால்ஃபர் பண்ணுறோம். அப்போ இங்கே டொமைனோட கோடொமைன் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் கால்ஃபர் பண்ணியிருக்கோம். அப்படி கால்ஃபர் ஆனிச்சுனாவே அது என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா நம்ம வந்து பார்த்தா ஆன் டூன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ இந்த கோடொமைனில் வந்து 5 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. டொமைனில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் கோடொமைனில் 4 எலிமெண்ட் இருந்தாலும் அந்த 4 எலிமெண்ட்டும் இதுக்கு அதாவது ரேஞ்சுக்கு அந்த கோடொமைனுக்கு ஈக்குவல் வேல்யூ நம்மளுக்கு வந்தது. ஏன்னா ஒரே ஃபங்க்ஷன் 2 இதில் கால்ஃபர் பண்ணிக்கிறோம். இட்லிங்கிறது வந்து கோவைக்கும் கொடுத்துருக்கோம், சென்னைக்கும் நம்ம கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அப்போ அது ஈக்குவல் வேல்யூ மாறிடுது. அப்போ ஈக்குவல் வேல்யூ மாறிச்சுனாவே அது ஆன்டோ. சிம்பிளாக சொல்ல போனால் டொமைனோட கோடொமைன் வேல்யூ கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. டொமைனோட கோடொமைன் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுனாவே அது ஆன்டோன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா a function f from a tends to b is called an into function if there exists at least one element in b which is not image any element of a. அதாவது இன்டூ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா கிராஸாக போவோம். அதில் வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு இமேஜே வராது. அப்படி வராமல் இருந்துச்சுனாவே அது என்னன்னு சொல்லுவோம்னா அது இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி. இப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னா பிஏ கால்ஃபர் பண்ணுது, 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஏ கால்ஃபர் பண்ணுது, 3 வந்து பார்த்தீங்கன்னா சிஏ கால்ஃபர் பண்ணுது. அப்போ இங்கே செகண்ட் எலிமெண்ட்டாக வர ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு இமேஜே இல்லாமல் இருக்குது. அப்போ இமேஜே இல்லாமல் இருந்துச்சுனாவே அது இன்டூ ஃபங்க்ஷனாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இதில் கிராஸ் வேல்யூவாக வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து இமேஜ் இல்லாமல் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 to 1 இருக்கும், ஆன் டூவாக இருக்கும். ஸோ பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இஃப் எ ஃபங்க்ஷன் f from a tends to b is both 1 to 1 and on to then is called bijection function. So domain or codomain ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா இருக்கும். அப்படி ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன் டூ நம்ம சொல்லுவோம். அதுதான் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ டொமைன்ல 3 எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கோடொமைன்லயும் 3 எலிமெண்ட் இருக்கணும், அது எல்லாமே கால்ஃபர் ஆயிருக்கணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஏ பின்னு வச்சுக்கோ. இங்க டிஎம்கே ஏடிஎம்கே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேற என்ன பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே, அப்புறம் காங்கிரஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
எடப்பாடி ஸ்டாலின் ராகுல் மோடி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரை மென்ஷன் பண்ணுது? ஸ்டாலின் சாரை மென்ஷன் பண்ணுது. அதே ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சாரை மென்ஷன் பண்ணுது. பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா மோடி சாரை மென்ஷன் பண்ணுது. அப்போ இங்கே 4 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதே 4 எலிமெண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. அப்போ எல்லாமே ஃபங்க்ஷன் கால்ஃபர் பண்ணிக்குதா? கால்ஃபர் பண்ணிச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? 1 to 1 on to அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கோசரம் லைஃப் ஓரியன்டாக இருக்கணும்னு நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் வேறு நீங்கள் போட்டுக்கலாம். 1 2 3 ஆல்ஃபபெட் அது போடலாம். இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 to 1 on to அப்படிங்கும்போது 2 டேர்மும் ஈக்குவலாக இருக்கணும். டொமைன் ஆர் கோடொமைன் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் on to ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதை தான் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம பார்க்கறது எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா determine whether the graph given below represent function given reason for your answer concerning each graph. ஓகே, concerning each graph நம்மளுக்கு கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து 4 கிராஃப் இருக்குது. அந்த 4 கிராஃப்ல எது ஃபங்க்ஷன் நாட் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கணும். ஸோ அது ஃபங்க்ஷனா நாட் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா இந்த கிராஃப்ல இந்த கர்வ் எங்க டிரா பண்ணிக்கிறாங்க அதுல ஏதோ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்றீங்க. அந்த வெர்டிகல் லைன் டிரா பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிச்சுன்னா அந்த கிராஃப்ல அது வந்து ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு பாயிண்ட்டை விட்டு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்னு எத்தனை பாயிண்ட் போனாலும் அது நாட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் போலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இங்கே கிராஃப் ட்ரா பண்ணுறேன். ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா இப்போ இந்த இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இங்கே ஒரு பாயிண்ட் மென்ஷன் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட் மென்ஷன் ஆகுது வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணும்போது. அப்போ நம்ம கண்டிஷன்ஸ் என்ன சொன்னால் ஒரு பாயிண்ட் டச் ஆனிச்சுன்னா அது ஃபங்க்ஷனு. இப்போ இது 2 பாயிண்ட் டச் ஆகணும், இது நாட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ ரீசன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரீசன் it is not function because the vertical line meet the curve to point. ஓகேங்களா? ஸோ இதில் 2 பாயிண்ட் மீட் பண்ணுறதுனால அது வந்து நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டினில் நம்ம அதே மாதிரி ஏதோ ஒரு சைடு இந்த சைடு நீங்கள் வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணாலும் சரி, இந்த சைடு ட்ரா பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு சைடு ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நான் இந்த சைடு ட்ரா பண்ணுறேன். அப்போ வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இந்த கர்வ்ல டச் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட் டச் ஆனால் அது என்னன்னு சொல்லிக்கலாம்? அது வந்து ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாமா? அப்போ செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா it is a function. ஓகேவா? because the vertical line meet the curve 1 point. ஸோ 1 பாயிண்ட் அது மீட் பண்ணாவே அது என்னன்னு சொல்லிக்கலாம்? அது வந்து பார்த்தா ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின்ல அதே மாதிரி நான் ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்றேன்.
அப்போ அங்கே பாருங்க, அங்கே எத்தனை பாயிண்ட் அந்த வெர்டிகல் லைனில் டச் ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு பாயிண்ட் டச் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட் டச் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட் டச் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட் டச் ஆனால் அது வந்து ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் டச் ஆகுது. அப்போ அது என்னது? நாட் எ ஃபங்க்ஷன். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ், தேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிக்கலாமா? அப்போ தேர்ட் ஆன்சர், இட் இஸ் not a function because the vertical line meet the curve 3 points. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் fourth question. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு சைடு ட்ரா பண்ணலாம். அப்போ நான் இந்த சைடு நான் ட்ரா பண்ணுறேன் வெர்டிகல் லைனை. அப்போ வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் இங்கே கிடைக்குது? ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் கிடைச்சா அது என்னன்னு சொல்லுவோம்? கிராஃப்னு நம்ம சொல்லி, இது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடுறோமா? அப்போ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர், இட் இஸ் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் the vertical line meet the curve 1 point. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம் பிகாஸ் அதனோட வெர்டிகல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் ஆகிறதுனால அது ஃபங்க்ஷன். அப்போ இதில் பார்க்கும்போது இந்த 4 கிராஃபில் எது எது ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, செகண்டும் ஃபோர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை குறிக்குது, ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஏ ஃபங்க்ஷனை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, கிராஃபில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வெர்டிகல் லைனில் டச் ஆனிச்சுன்னா அது ஃபங்க்ஷனு. அதே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி போனுச்சுன்னா அது நாட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். புரியுதா? ஒரே ஒரு புள்ளியை மட்டும் அது டச் பண்ணிச்சுன்னா அது சார்புன்னு நம்ம சொல்லுவோம். அதே ஒரு புள்ளிக்கு மேலே போனுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சார்பல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? f from a tends to be a function defined by f of x equal to x by 2 minus 1. a ஓட வேல்யூ 2, 4, 6, 10, 12. b ஓட வேல்யூ 0, 1, 2, 4, 5, 9. represent f by set of order pairs, a table, arrow diagram, graph. ஸோ இந்த மாதிரி f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறோம், டேபிள் கண்டுபிடிக்க சொல்கிறோம், ஏரோ டயக்ராம் கண்டுபிடிக்க சொல்கிறோம், கிராஃபு, அதாவது வரிசை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து போனால் அட்டவணை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட டயக்ராமு, ஏரோ டயக்ராமு, அடுத்து கிராஃப் வரைபடம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஏவோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். f of x equal to x by 2 minus 1. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா x equal to 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ f of 2 equal to 2 by 2 minus 1 வரும். இப்போ 2 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 minus 1 equal to 0 வருமா? அடுத்தது x equal to 2, அடுத்தது x equal to 4. f of 4 equal to 4 by 2 minus 1. அப்போ 2 1 time, 4 2 time. அப்போ 2 minus 1 வரும். அப்போ ஆன்சர் 1 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது x equal to 6. f of 6 equal to 6 by 2 minus 1. இது 1 time, இது 3 time. அப்போ 3 minus 1 வந்து பண்ணா 2 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் x equal to 10. f of 10 equal to 10 by 2 minus 1. இது 1 time, இது 5 time. அப்போ 5 minus 1 ஆன்சர் வந்து 4 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் x equal to 12. அப்போ f of 12 equal to 12 by 2 minus 1. இது 1 time, இது 6 time. அப்போ 6 minus 1 equal to 5 நம்மளுக்கு கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து பண்ண ஆர்டர் ஆஃப் பேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆர்டர் ஆஃப் பேர்ஸ். பேர்ஸ்னா இதுக்கு என்ன ஆன்சரா கிடைச்சதோ அதை பேர் பேரா நம்ம எழுதிக்கணும், வரிசை வரிசையாக எழுதிக்க வேண்டியதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா 2,0, செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 4,1, தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,2, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 10,4, அடுத்து நெக்ஸ்ட் 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,5 நம்மளுக்கு கிடைச்சிது. ஓகேங்களா? அப்போ ஆர்டர் ஆஃப் பேர்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா டேபிள். அப்போ டேபிள் போட்டுக்கோங்க. அப்போ மேலே வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ், இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஏங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடி இது சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, அதுதான் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 2, 4, 6, 10, 12. அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன வந்துருச்சு? 0, 1, 2, 4, 5. ஓகேங்களா? அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம். அப்போ ஏரோ டயக்ராம் நம்ம போடுறதுக்கு டொமைன் அண்டு கோடொமைன் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமைனோட ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. ஏவோட வேல்யூ நமக்கு என்னது 2, 4, 6, 10, 12. அதே பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 9. அப்போ 2க்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு? 1 கிடைச்சிச்சு. ஓகேங்களா? அதே 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1, 2க்கு வந்து 0, 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. ஏரோ டயக்ராம் போட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க கிராஃப். ஃபோர்த் ஸோ கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 2, 4, 6, 10, 12 நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். நம்ம 2, 2 எடுத்துக்கலாம். இது எக்ஸ், இது ஒய். அப்போ 0, இது வந்து 2, 4, 6, 8, 10, 12. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து 1, 2, 3ன்னு போனாலும் நம்ம 1, 2, 3ன்னு போட்டுக்க வேண்டியதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது நான் இதா போறதுனால வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் போறதுனால ஒரு மெஷர்மெண்ட் இல்லாமல் போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேல் எடுத்து ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டாக நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 2, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0. அப்போ 2, 0னா இதுலேயே நம்ம மார்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பாருங்க 2, 0. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 4க்கு 1. அப்போ 4க்கு 1, 4, 1. ஓகேங்களா? அடுத்தது 6க்கு 2, 6 இங்க 2. அப்போ 6, 2. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் 10க்கு 4, 10, 4. 10, 4. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் 12க்கு 5. இப்போ 12 இங்க 5. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்டுக்கிற வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏவோட வேல்யூ தான் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டர் ஆஃப் பேர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸும் ஒய்ங்கிறத ஆர்டர் ஆஃப் பேர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூக்கு என்ன ஆன்சர்ஸ் வந்துச்சு அதுதான் பேராக நம்ம எழுதணும். அப்போ அந்த பேரிங் எழுதிடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
டேபிள் அப்படிங்கும்போது எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூலாம் எழுதிட்டோம். எக்ஸுக்கு என்ன ஆன்சராக கிடைச்சிச்சோ அதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராமு. ஏரோ டயக்ராமுக்கு டொமைன் ஆர் கோடொமைன் நம்ம போடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம், பியோட வேல்யூ எடுத்து எழுதி அதுக்கு ஆன்சர்ஸ் என்ன ஆகுதோ அதை நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராஃப் அதே மாதிரி தான். அந்த டேபிளில் கொடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறது எக்ஸ்னும் செகண்ட் கொடுத்துக்கிறது ஒய்னு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? represent the function f equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 கொடுத்துட்டு ஏரோ டயக்ராம் டேபிள் ஃபார்ம் கிராஃப் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராமு. அப்போ ஏரோ டயக்ராமுக்கு டொமைன் ஆர் கோடொமைன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறதுலாம் டொமைனு, செகண்ட் கொடுத்துக்கிற வேல்யூலாம் கோடொமைன். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற வேல்யூ நமக்கு என்னது 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் வேல்யூ 2, 3, 4. இதில் வந்து 2, 3 டைம்ஸ் கொடுத்துக்கிறனாலும் நீங்கள் 3 டைம்ஸ் 2 எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒரு டைம் எழுதினாலும் போதும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ, இது பின்னு வச்சுட்டு இது எஃப்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து 2வை கால்குலேட் பண்ணுதா, 2. ஓகேவா? அடுத்தது 2யும் 2யே கால்குலேட் பண்ணுது. ஓகேங்களா? 3யும் 2வே கால்குலேட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது 4 வந்து பார்த்தீங்கன்னா 3யை கால்குலேட் பண்ணுது. 5 வந்து பார்த்தீங்கன்னா 4 கால்குலேட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபினிஷ். செகண்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளர் ஃபார்மு. எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாமே 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? அதே அதுக்கு ஆன்சர்ஸ் நமக்கு என்ன வந்து 2, 2, 2, 3, 4. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபு தேர்டு. ஸோ இப்போ கிராஃப் அப்படிங்கும்போது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5. அதே இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. இப்போ 1 வந்து எதுக்கு எதுங்குது, 2வை மென்ஷன் பண்ணுது. அப்போ இது வந்து 1, 2. ஓகேங்களா? 2வும் 2வையே மென்ஷன் பண்ணுது, 2, 2. அடுத்தது 3யும் 2வே மென்ஷன் பண்ணுது, 3, 2. 4 3 மென்ஷன் பண்ணுது, 4, 3. 5 4 மென்ஷன் பண்ணுது, 4, 5. ஓகேங்களா? அப்போ கிராஃப் இப்படி வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்தோம்னா, so that the function f from n tends to n defined by f of x equal to 2x minus 1 is 1 to 1 but not on to னு ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துக்கிற வேல்யூ நம்மளுக்கு என்ன அர்த்தம், 2x minus 1. ஸோ டொமைன் வேல்யூ நேச்சுரல் நம்பர் தான், கோடொமைனோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் தான். அப்படிங்கும் போது எக்ஸுக்கு வந்து 1, 2, 3ன்னு எத்தனை வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு போகலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 into 1 minus 1. அப்போ 2 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு வரும், -1. அப்போ ஆன்சர் 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ f of 2 equal to 2 into 2 minus 1. அப்போ 4 minus 1 equal to 3. xக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ f of 3 equal to
2 into 3 minus 1. அப்போ 6 minus 1 equal to 5. இது நேச்சுரல் நம்பர்னா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு போவோம். அதனால இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம போட முடியாதுங்கிறனால அப் டு எக்ஸெட்ரா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடொமைன். ஸோ கோடொமைனுங்கிறது நேச்சுரல் நம்பர் தான் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரான்னு போயிட்டு இருக்குமா? அதே ரேஞ்சுனா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ ஆன்சர்ஸ் நமக்கு என்ன வருது? 1 3 5 அப் டு எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஃபங்க்ஷனா, இது 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆமாம், இது 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஏன்னா ஒன்றுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் வருது. ஓகேங்களா? 2 இமேஜ் வரல. ஏன்னா f(1) போடும்போது நம்மளுக்கு 1 கிடைக்குது, f(2) போடும்போது 3 வருது, f(3) போடும்போது 5 வருது. சப்போஸ் f(3)க்கும் 3னும் f(2)க்கும் 3ன்னு வந்தால் 2 இமேஜாக வரும்னு அர்த்தம். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பாருங்க 1 to 1 இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு இமேஜ் வரனாலே அது 1 to 1 சொல்லுவோம். therefore it is 1 to 1 because distinct element of first set have distinct image of second set. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா on to not on to ன்னு சொல்றான். அதனால இது வந்து பண்ணா it is not on to. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசன் சொல்றோம். because codomain and range not same, not equal. ஓகேங்களா? ஸோ கோடொமைனும் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். அதனோட வேல்யூ இதனோட வேல்யூ வெவ்வேறையாக இருக்கிறதுனால அது ஆன் டு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டுனாவே நம்மளுக்கு என்னென்னா அந்த கோடொமைனோட வேல்யூ பிலோவாக இருக்கும், டொமைனோட வேல்யூ அதிகமாக வரும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் அது ஆன் டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்துகிட்டே இருக்கிறனால அது ஆன் டு இல்லாமல் தான் நம்மளுக்கு வரும். அப்போ இது 1 to 1 கண்டிஷன்ஸ் தான் ஃபாலோ ஆகக்கூடிய ஆன் டு கண்டிஷனுக்கு வராது. ஓகேவா? The function f from n tends to n defined by f of m equal to m square plus m plus 3 is 1 to 1 function அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 conditions அப்படின்னா டொமைன் ஆர் கோடொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் வரணும். அப்படி வந்துச்சுனால அது 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு f of x கொடுத்துக்கிறது வந்து f of m equal to m square plus m plus 3. அப்போ நான் m equal to 1 substitute பண்ணுறேன். அப்போ f of 1 equal to 1 square plus 1 plus 3. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 plus 1 plus 3. அப்போ ஆன்சர் 5ன்னு கிடைக்கும். mக்கு நான் வந்து 2 substitute பண்ணுறேன். f of 2 equal to 2 square plus 2 plus 3. அப்போ வேல்யூ வந்து பார்த்தா 4 plus 2 plus 3. அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது mக்கு நான் 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். f of 3 equal to 3 square plus 3 plus 3. அப்போ 9 plus 3 plus 3. அப்போ நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் 15 நம்மளுக்கு கிடைக்கும். அப் டு எக்ஸெட்ரா. ஏன் எக்ஸெட்ரானா இவன் நேச்சுரல் நம்பர்னு நம்மளுக்கு கொடுத்துக்கலாம், பர்டிகுலர் நம்பர்ஸோட அவன் நிறுத்தலை. ஓகேவா? அப்போ நேச்சுரல் நம்பர்னா இன்ஃபினிட் வரையும் போகுங்கிறதுனால நான் அப் டு எக்ஸெட்ரான்னு நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ இது 1 to 1 அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 1க்கு 5ங்கிற இமேஜ் வருது, 2க்கு 9ங்கிற இமேஜ் வருது, 3க்கு 15ங்கிற இமேஜ் வருது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் வந்துட்டு இருக்குது. அப்படிங்கும் போது இது 1 to 1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அப்போ ஸோ த ஃபங்க்ஷன்
F is 1 to 1. Since every distinct element of first set have distinct image of second set. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி எலிமெண்டாக தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இமேஜை கொடுக்குது. அப்படிங்க 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன வரணும்னா, இப்போ டொமைன் ஆர் கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டொமைன் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறது தான் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி செகண்ட் கொடுத்துக்கிறது கோடொமைன் நம்ம சொல்லுவோம். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது 1 2 3 4ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே 1 2 3 4 5 அப்படிங்கும்போது இந்த 1 வந்து 2 வருது, 2 வந்து 1 போகுது, 3 வந்து பார்த்தா 3க்கு போகுது, 4 5க்கு போகுது. ஸோ எல்லாமே ஒரே ஒரு இமேஜை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ ஒரு இமேஜை மென்ஷன் பண்ணாவே அது 1-to-1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தா 1 வந்து 5க்கும், 2 வந்து 9க்கும், 3 வந்து 15க்கும். ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்தாலுமே ஒரே ஒரு இமேஜுக்கு தான் அதை மென்ஷன் பண்ணுறோம். அப்படி ஒரு இமேஜ் மென்ஷன் பண்ணாவே அது 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதை போட்டு காமிச்சேன். ஸோ டொமைன்லேருந்து கோடொமைன் கால்ஃபர் பண்ணுற வேல்யூ ஒரே ஒரு இமேஜை மட்டும் கால்ஃபர் பண்ணி நம்மளுக்கு போனிச்சுனாவே அது 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? லெட் a equal to 1 2 3 4 and b equal to n. Let f from a tends to b defined by f of x equal to x cube. Then find the range of the f. Identify type of function. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் f of x நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to x cube. ஓகேவா? அப்போ f of x equal to x cube அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 1 2 3 4 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ x equal to 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். f of 1 equal to 1 power cube. 1 எத்தனை டைம் பண்ணாலும் நம்மளுக்கு 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது x equal to 2. f of 2 equal to 2 power cube. அப்போ 2 power cubeனா 2 into 2 into 2னு 3 times மல்டிப்ளை எழுதுவோம். அப்போ இதனோட ஆன்சர்ஸ் 8ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் x equal to 3. f of 3 equal to 3 power cube. அப்போ 3 into 3 into 3. அப்போ 3 power cube ஓட வேல்யூ 27 நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 3 3s are 9, 9 3s are 27. ஓகேவா? அடுத்தது x equal to 4. f of 4 equal to 4 power cube. இப்போ 4 into 4 into 4. அப்போ இதோட வேல்யூ 64 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன கேட்டா ஃபைண்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்னாவே நம்ம f of x ஓட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர்ஸ் என்ன வருதோ அதுதான் ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதனோட ரேஞ்ச் ஈக்குவல் டு, அதாவது வீச்சுன்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1 8 அடுத்தது 27 அடுத்தது வந்து 64. ஓகேவா? அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வருது. அப்போ இது வந்து 1-to-1 நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒவ்வொரு இமேஜ் வந்து பார்த்தா இன்பிட்வீன் கேப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படி வந்துச்சுனாவே அது இன்டு ஃபங்க்ஷனாகவும் மாறும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் is 1-to-1 and into. ஓகேவா? ஸோ இதனோட டிஃபரன்ஸ் அதிகமாக வரனால அது இன்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு வந்துடுது. ஓகேங்களா?